This video sponsored by EduQuest. இது ஆன்லைன் கோர்சஸ் ப்ரொவைட் பண்ணுற கம்பெனி. இதில் நிறைய ஆன்லைன் கோர்சஸ் இருக்குது. அட்வான்ஸ் மார்க்கெட்டிங் காம்போ, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஸ்டூடெண்ட் காம்போ, அக்கௌண்டிங் அண்ட் ஜிஎஸ்டி காம்போ, அட்வான்ஸ் ஸ்டாக் மார்க்கெட்டிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் இருக்க கோர்சஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட லிங்க் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். தேவைப்பட்டவங்க யூஸ் பண்ணி பாருங்கள். The struggle to find courses that truly speak your language, it's finally over. Welcome to EduQuest, where learning is made just for you. At EduQuest, we bring you a wide range of online courses, from career building programs to skill boosting masterclasses, all in your regional language. Because we believe language should never be a barrier to success. Our courses are tailor made after understanding what today's learners really need. So why wait? Start learning the smarter, simpler way only with EduQuest. Visit eduquest.courses and explore your next course today. And hey, don't miss out on our exciting offers and promotions. சிறுத்தை சிவா இயக்கத்தில் நடிகர் அஜித் கதாநாயகனாக நடித்து வெளியான வீரம் படத்தில் குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமான யுவினாவின் புகைப்படங்கள் தான் இப்பொழுது சோஷியல் மீடியாவில் பயங்கர வைரலாகி கொண்டிருக்கிறது. குழந்தையாக பார்த்த யுவினா இப்பொழுது இளம் கதாநாயகியாக மாறி வருகிறார். மனக்கோலத்தில் அவர் இருக்கும் புகைப்படங்கள் இணையத்தில் வைரலாகி வருகிறது. சினிமாவில் நாம் பார்க்கும் ஒரு சிலரை பல வருடங்கள் கழித்து பார்க்கும்பொழுது ஆளை அடையாளம் தெரியாத அளவிற்கு மாறிப்போய் இருக்கிறார்கள். ஒவ்வொரு வருடங்களும் கடக்க அவர் அனைவருடைய உடம்பில் பல மாற்றங்கள் ஏற்படுகிறது. நாம் நன்கு பார்த்து பழகியவர்களை சில வருடங்கள் கழித்து பார்க்கும்போது இவரா அவர் என்று சொல்லும் வகையில் தான் இருக்கிறார்கள். அதே போல சினிமாவில் நடித்து ஒரு சிலரை சில வருடங்கள் கழித்து பார்க்கும்போது வியப்பாக இருக்கிறது. அந்த வகையில்தான் இப்பொழுது நடிகை யுவினாவின் புகைப்படமும் பலரையும் வியக்க வைத்திருக்கிறது. கடந்த 2014ஆம் ஆண்டு சிறுத்தை சிவா இயக்கத்தில் வெளியான வீரம் திரைப்படத்தில் நடிகர் அஜித் குமார் தான் கதாநாயகனாக நடித்திருப்பார். அந்த திரைப்படத்தில் அவருக்கு ஜோதியாக தமன்னா நடித்திருப்பார். அதுபோல் சந்தானம், நாசர், தம்பி ராமையா உள்ளிட்ட பலரும் நடித்திருப்பார்கள். இந்த படத்திற்கு தேவி ஸ்ரீ பிரசாந்த் இசையமைத்திருந்தார். அண்ணன் தம்பி பாசத்தையும் அவர்களின் பந்தத்துக்கு நடுவே வரும் பிரச்சனைகளையும் பற்றிதான் இந்த படம் இருக்கிறது. பாசம், காதல், அதிரடி, ஆக்ஷன், காமெடி என எல்லாம் கலவையாக இந்த படம் வெளியாகி விமர்சன ரீதியாக பாக்ஸ் ஆஃபீஸ் ரீதியாகவும் வெற்றி பெற்றது. இந்த படத்தில் குழந்தை நட்சத்திரமாக யுவினா நடித்திருந்தார். வீரம் திரைப்படத்திற்கு பிறகு நடிகர் சூர்யா நடித்த மாஸ் திரைப்படம் போன்றவற்றில் நடித்திருந்தார். கடைசியாக நடிகர் ரவி மோகனின் நடித்த சைரன் படத்திலும் நடித்திருந்தார். யுவினாவிற்கு இப்பொழுது 16 வயதாகும் நிலையில் குமரி பெண்ணாக மனக்கோலத்தில் யுவினா எடுத்த போட்டோ ஹிட் புகைப்படங்கள் பலருடைய கவனத்தையும் பெற்று வருகிறது. இவரை பார்க்கும் பலரும் வீரம் பட குழந்தையா இது, இவ்வளவு வளர்ந்து விட்டாரா என வியந்து பார்க்கிறார்கள். வீரம் படத்தில் ஷூட்டிங் ஸ்பாட்டில் யுவினா அஜித்குமாரிடம் நீங்கள் யாரு, உங்கள் பேர் என்ன என கேட்ட வீடியோக்கள் சில வருடங்களுக்கு முன்பு வைரலானது. ஆனால் இப்பொழுது அவர் மனக்கோலத்தில் இருப்பதை பார்த்ததும் ரசிகர்கள் வாவ் சொல்லி வாழ்த்து கூறி வருகிறார்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.